தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை கொழும்பில் ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார். இது சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எனது நண்பர் ரக்கே மண்டாரை கூட சில மாதங்களுக்கு முன்னாலே பேசினார். பேசி பையில் இருக்கும் பூனையை வெளியே விட்டு விட்டார். அங்கே ஆரம்பித்தது இப்பொழுது பாருங்கள். வழக்கப்பட்டு போது யார் வழக்கப்பட்டிருக்க பேர் என்ன இல்லைனா யார் சொல்லாமல் வழக்கப்பட்டிருக்க போறார் இல்லை வழக்கு போட்டு பார்க்கிறார். வழக்கு போட்ட பிறகு எதிர்ப்பு பிறகு சமூக நிறுவனங்கள் எதிர்த்த பிறகு வழி இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்கள் நான் இல்லை எனக்கு தெரியாது என்ன தெரியாதுங்கிறார். யார் நம்புவது? பரவாயில்லை, வழக்கு இப்பொழுது நீதிமன்றத்தின் கடத்தினாலே நாங்கள் கருத்து தெரிவிக்க ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீதிபதி சட்டமாதிபர் இருக்கிறார். சட்டமாதிபர் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். அரசு நிலைப்பாடு தானே இப்பொழுது ரணில் விக்ரம் சொல்கிறார். இல்லை 5 வருடம் தான் போதும் என்று சொல்கிறார் தானே. அதுதான், அவ்வளவுதான். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க ஊடக சந்திப்பு ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தற்போது ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு சில வேலை திட்டங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாக சில தரப்பினரே ஜனாதிபதி தேர்தலை பிற்போட ஜனாதிபதி நபர்களை ஈடுபடுத்தி நீதிமன்றத்துக்கு செல்வதாக குற்றச்சாட்டுகின்றனர். என்ன நிலைமை ஏற்பட்டுள்ளது? இதற்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதை போன்று தேர்தல்கள் நடைபெற வேண்டும். அதனை விட வேறு ஒன்றும் இல்லை. சிலவேளை நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விடயங்களாக கூட இருக்கலாம்.